வணக்கம். இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னுடைய வீடியோவை பாருங்கள். எங்கள் ஊரில் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவர் பேர் மாணிக்கம். அவர் அவருக்கு 5 பொண்ணு 5 ஆண் குழந்தைங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் மீன் விற்றா தான் அவருக்கு காசு. ஏன்னா மீன் விற்றா தான் விற்றுட்டு வர்றதில் தான் அவருக்கு சோறு வடித்து சாப்பிட முடியும். மொத்தம் 12 பேர் அவங்க வீட்டில். இவர் மீன் விற்றுட்டு இவர் ரெகுலராகவே சாப்பிடுவார். ஆனால் கொஞ்சம் குடிப்பார். குடிச்சிட்டு அந்த கோயிலில் படுத்து கிடப்பார். இப்படி அந்த ஊரில் எம்மா உனக்கு அங்கே புதையல் 1000 தலையை கொடுத்தோன்னா 1001 தலை கொடுத்தோம்னா அந்த புதையல் வெடித்து செதறும், அது கிடைக்கும் அப்படின்னு இவர் போக வர அதை கேட்டுகிட்டே போயிருக்கிறார். ஊர் மக்கள் பேச பேச இவர் கேட்டுக்கிட்டே போயிருக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்ட்டு, நம்மளுக்காக கிடைக்க போகுது அந்த புதையல் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே போயிருக்கிறார். இப்படி ஒரு 11 நாள் 12 நாள் போயிட்டே இருந்திருக்கிறார். அன்னைக்கு பார்த்து இவருக்கு மீன் விற்கவே இல்லை. ரொம்ப சோகமாக ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயில் இருந்திருக்கு. அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட படுத்து இருந்திருக்கிறாரு. என்னப்பா மீன் வியாபாரத்துக்கு போகலையான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சாமி, ஒரு மீனுமே விற்க மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன், எனக்கு இன்றைக்கி வியாபாரமே இல்லை, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளையார்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அந்த ஆள்கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் இவருக்கு அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி தான் புதையல் இருக்குது. இவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார், என்ன பண்ணலாம், இந்த புதையல் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, 1000 மீன் தலையை என்ன பண்ணியிருக்காரு, பிச்சு 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 அந்த புதையல் வச்சுருக்க இடத்துல வச்சுருக்கிறாரு. 1000 தலையும் அதை பிச்சு வச்சுட்டு அவருடைய தலப்பை கட்டியிருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா தலப்பை கட்டியிருப்பாங்க. அந்த தலப்பாவையும் அவுத்து 1001 தலப்பா, அதை தலை ஒன்று அந்த தலப்பாவை சேர்த்து 1001 வச்சுட்டாரு. அந்த புதையில் வெடிச்சிருச்சு. வெடித்தா அந்த காலத்தில் இந்த மாதிரி போலீஸ் கெடுபட்டுலாம் கிடையாது இல்லையா. இன்றைக்கி அவர் எங்கள் ஊரில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருக்கார். சரியா, அவருக்கு 5 பிள்ளைங்களுக்கும் 5 பையனுக்கும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பேரம்பேத்தியாகவே இன்றைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் கடவுள் ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்யணும்னு நினச்சா, அது குடிகாரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு தான் அவருக்கு பேரே. சரியா, அந்த புதையெல்லாம் அப்படி உடச்சி கடைசியில் அவர் இன்றைக்கி 10 பேருக்கு நல்லது செய்கிற நிலமையில வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் சோத்துக்கே இல்லாமல் வறுமையில் வாடினவர் இன்றைக்கி அவருடைய நிலமை பார்த்திங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற நிலமையில இருக்காங்க. அந்த மாதிரி கடவுள் தரணும்னு நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு தரக்கூடாதுன்னு நினச்சா அதை யாராலையும் வாங்கவே முடியாது. இதுதான் இந்த கலிகாலத்துடைய சிறப்பு. சரியா, இதை உங்களுக்கு ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை இன்றைக்கி நான் வீடியோவாகவே போட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முதல்ல என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றைக்குமே கெடுதி நடக்காது. கெட்டது நினச்சா மட்டும்தான் கெடுதி நினைக்கும். உடனே சப்ஸ்கிரைப்